Honorable Deputy Chairman of the Committees, 2025 ஆண்டு முதலாவது கூட்டத்தொடரிலே பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த சபையில் இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த இடத்திலே எனது குரலை ஒலிக்க வைப்பதற்காக ஆதரவை வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியிலே 80,830 வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்து, கிட்டத்தட்ட 25% வாக்காளர்கள் எங்களை வாக்களித்து, மொத்தம் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த சபைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை நீண்ட காலமாக இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக விரக்தியுற்று ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி இந்த மக்கள் எங்கள் மீது தங்களுடைய நம்பிக்கைகளை வைத்து அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே அவருடைய நம்பிக்கை வீண் போகாதவாறு அவர்களுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைக நிச்சயமாக நாங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக திரசங்கப்பம் போட்டுள்ளோம். உள்நாட்டவர்கள் உள்நாட்டில் ஏற்பட்ட முரண்பாடுகள், கோவிட் தொற்று காரணமாக மற்றும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஆட்சியினுடைய ஊழல்கள் மற்றும் தவறுகள் காரணமாக இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. இந்த நாடு படுகொலியிலே வீழ்த்திருந்தது. அப்பொழுதுதான் நாங்கள் இந்த ஆட்சியை எடுத்திருக்கின்றோம். அது மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை இந்த நாட்டிலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கடந்த கால தவறிலிருந்து நாங்கள் மீண்டு இந்த உலகத்திலே இருக்கிற நாடுகளுக்கு ஒப்பாகின்ற இலங்கை நாடும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் எங்களை இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். மிகவும் மோசமாக பாதிப்படைந்த இந்த நாட்டை நாம் மிகவும் நிதானமாகவும் அவதானத்துடனும் அதே நேரம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து மிகவும் சரியான திட்டத்துடன் இந்த நாட்டை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். 2023 ஆண்டில் ஒப்புகையில் 2024 ஆண்டில் நிதிநிலை அறிக்கை ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தாலும் அதற்காக அரசாங்கம் மட்டுமல்லாது நாங்கள் அனைவரும் ஒரு நீண்ட பயணத்தை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த வேளையிலே நெருக்கடிக்கு காரணமாயிருந்தவர்கள் 2022 ஏப்ரலில் ஒருதலை பட்சமாக வெளிநாட்டு கடன் பெறுவதை நிறுத்தியிருந்ததோடு 4 வருட காலத்துக்குள் 8 தவணைகளாக இணைப்பெற்ற இருந்த $3 பில்லியன் வரையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைத்தனர். கடந்த காலங்களில் கடன் மறுசீரமைப்பு செயல்பாடுகள் தாமதிப்பு மற்றும் கடினமான தன்மை காரணமாக நாடு மேலதிக செலவை செய்ய வேண்டியிருந்ததோடு மக்கள் மீது அதிக வரிச்சுமையை ஏற்படுத்த வேண்டிய சூழலும் காணப்பட்டது. எவ்வாறாயினும் மக்கள் நலனை கொண்டு இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் திரசங்கப்பத்துடன் பயணித்து வருகின்றது. அதே நேரம் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதுடன் பல மட்டங்களில் இணக்கப்பாடும் கண்டு வருகின்றது. நமது நிதி ஸ்திரத்தன்மை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சுயாதீன 3ஆம் தரப்பால் பாராட்டப்பட்டதோடு அதே நேரம் அதனுடைய தராதரம் உயர்த்தப்பட்டும் இப்பொழுது காணப்படுகின்றன. அதற்காக நாம் 2024 டிசம்பர் 20 நடைமுறையில் உள்ள பிணைமுறிகளுக்கு பதிலாக புதிய பிணைமுறிகளை வெளியிடுவதை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகின்றோம். அதேபோன்று சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை செய்வோருக்கான வசதிகளை ஏற்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தும் இந்த அரசாங்கம் வருகின்றது. குறைந்த வட்டி வீதங்கள், மீளச் செலுத்தும் கால நீடிப்பு, கடன் தரப்படுத்தலால்
தளர்வு மற்றும் மதிப்பீட்டு சர்ச்சைகளை தீர்க்க வெளிப்படையான பொறிமுறைகளை உருவாக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை அசுவசும திட்டத்துக்கு ஊடாக வழங்கி வருவதோடு அசுவசும திட்டத்துக்கு உட்படாத பிள்ளைகளுக்கும் கல்வி அமைச்சினுடைய ஆலோசனைக்கு அமைவாக கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதேபோன்று முதியோர் கொடுப்பனவு முதியோருக்கான கொடுப்பனவினை அதிகரித்திருக்கின்றது. கடந்த காலத்திலே நாட்டில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு மாகாணம் பல நெருக்கடிகளை சந்தித்ததுடன் பாரிய பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருந்தன. அதன் காரணமாக மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை இழந்து பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியிருந்தது. இதன் மூலம் புத்திசாலிகளும் வெளியேறியமை நாட்டுக்கு பெருமளவில் பொருளாதார ரீதியாக பின்னடைவை தந்தது. அதேபோன்று பலரும் தொழில் வாய்ப்பை இழந்ததுடன் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். பல தொழில் முயற்சிகள் தொழிற்பேட்டைகள் போன்றவனையும் மோசமாக பாதிப்படைந்திருந்தன. யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 21,456 குடும்பங்களைச் சேர்ந்த 92,000 மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் தற்போதைய சூழலிலே பல்வேறு நெருக்கடிகளையும் சந்தித்து வந்தார்கள். எனவே சிறந்த பொருளாதாரத்தை கட்டி வளர்த்து இலங்கையை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் பூண்டுள்ளது. அதேபோன்று வடக்கிலே அதிகமாக போதைவஸ்து பாவனை, கசிப்பு உற்பத்தி மற்றும் வியாபாரங்கள், கிராமிய அளவிலே குறிப்பாக விவசாயம், மீன்பிடி தொழிலை செய்யும் பிரதேசங்களிலே வீதிகள் முற்றாக சிதைவடைந்து காணப்படுகின்றன. சட்ட விதிமுறைகளை தாண்டி கனகர வாகனங்களுடைய பயன்பாடுகள் காரணமாக மிக மோசமான நிலைகளை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றார்கள். வடமராட்சி கிழக்கு, கண்டாவளை பிரதேசத்தினுடைய பகுதிகள், பூனேரியினுடைய முக்கம்பன் பகுதி, தீவக பகுதிகள் போன்றன முற்றான அபிவிருத்தி இல்லாமல், போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட பிரதேசங்களாக இவை காணப்படுகின்ற அரச நிறுவனங்களில் சேவை செல்கின்ற மக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர். புறக்கணிப்புகள் காரணமாக நீண்ட நேரங்கள் அந்த அலுவலகங்களிலே மக்கள் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் ஒன்று காணப்படுகின்ற காரணமாகவும் மக்கள் தொழிலுக்கு செல்வதிலே அல்ல பொருளாதாரத்தை வளர்ப்பதிலே பின்னடைவை கண்டு வருகின்றார்கள். அதேபோன்று வெள்ள பாதிப்புகள் காரணமாக ஒரு வருடமும் அந்த இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவருடைய காணிகளுக்குள்ளே தொடர்ச்சியாக வெள்ள நீர் காணப்படுவதன் காரணமாக மக்கள் பல அவதிகளை பெற்று வருகின்றார்கள். கிராமப்புற மக்கள் குறிப்பாக வங்கி வசதிகள் மற்றும் போக்குவரத்துகள் வசதிகள், தொலைத்தொடர்பு சாதன வசதிகள் இல்லாமையால் மக்கள் கிராமப்புறங்களிலே பெருமளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக நகரப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் நல்ல சேவையை பெற்றுக்கொள்கின்ற போதும் கடகடந்து வாழுகின்ற அல்லது கிராமிய புறங்களிலே வாழுகின்ற மக்கள் அவருடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதற்கு காரணம் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்ட தவறான ஆட்சி முறை மற்றும் நிர்வாகங்கள் காரணமாகவே மக்கள் இவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அதேபோன்று நீண்ட காலமாக அரச நிறுவனங்களிலே பல அதிகாரிகள் இடமாற்றங்கள் இல்லாமல் இருந்து வருவதும் பல்வேறு அசௌகரியங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது. கடந்த காலங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கைகள் காரணமாக வடக்கில் பல பாடசாலைகள் மிக குறைந்த பிள்ளைகளுடன் இயங்கி வருவதோடு பல பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய அபாய நிலையிலேயுமே காணப்படுகின்றன. அதன் காரணமாக ஆசிரிய வளங்கள், அரச வளங்கள் என்பன வீணடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. நகரப்புற பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்கள் கிராமப்புற பாடசாலைகளில் செல்வதில்லை. அதனால் மிகவும் சொற்ப அளவிலே சுவர்களை பார்த்து கற்பிக்கக்கூடிய நிலையிலே தான் ஆசிரியர்கள் காணப்படுகின்ற நிலைமை மிக மோசமாக காணப்படுகின்றது. அதேபோன்று வடக்கிலே சட்டவிரோத மரக்கடத்தல்கள், மணல், கனிம பொருட்களினுடைய கடத்தல் காரணமாக நம்முடைய நிலம் அழிவடைகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய அரசாங்கத்திலே அது சம்பந்தமாக நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி
அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மேய்ச்சல் தரைகளாக காணப்படுகின்ற பல நிலங்கள் சட்டவிரோதமாக வேறு தொழிலுக்கு பயன்படுத்தப்படுவதால் விலங்கு வேளாண்மை பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றன. நெற்களஞ்சிய சாலைகள் போதிய அளவிலே காணப்படாமை, நெல்லை உலர விடுகின்ற இயந்திரங்களுடைய பற்றாக்குறை, அரிசி கொள்வனவுகளுக்குரிய உரிய விலைகள் செய்யப்படாமை காரணமாகவும் நெல் உற்பத்தியிலே பாரிய வீழ்ச்சிகள் காணப்படுகின்றது. அதேபோன்று முன்பள்ளித்துறையிலே பல்வேறு சவால்கள் நெருக்கடிகளும் காணப்படுகின்ற மிக குறைந்த வேதனத்திலே இந்த ஆசிரியர்கள் கற்பிக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களிடம் தொடர்ந்து முறையிட்டு தங்களுடைய வேதனங்களை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அதேபோன்று முறையான ஒரு இதை பின்பற்ற வேண்டும். So I would like to point out the 6 key areas of the focus for the north. The northern region with its 5 districts holds significant potential for development. Its prosperities should include sustainable growth, reconciliation and strengthening the communities that have endured decades of conflict. I urge the government to focus on 6 key areas. First one is infrastructure of the development. Second one, economic empowerment. Third one, the youth unemployment. And the fourth one, environmental sustainability, safe tourism. The northern Sri Lanka is a home to over 26 tourism sites, each rich in the history and culture. The region should prepare to welcome at least 1 million tourists by 2025. Expanding tourism infrastructure with 5,000 new local rooms, including flights and ferry services to destinations. And also national reconciliations. After decades of the conflict, national reconciliation in the north is essential. Is strengthening coexistence communities, rehabilitating war-affected communities, and addressing the needs of those infected by the conflict are all critical. Garu Adikalantan Mantrithuma, Obatumata Vinadi Ataka Kalyak Pavatinova. நன்றி. குழுக்களின் தலைவர் அவர்களே, பொருளாதார நிலைமை சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். முற்றாக ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை துணிச்சலாக வந்து இங்கு தங்களுடைய நிதியை இங்கு கொட்ட முடியும். கடந்த முதலீட்டாளர்களாக இருக்கின்ற இங்கு முதலீடு செய்தவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றம் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய இலங்கை தனவந்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒரு ஃபேக்டரியை போடுகின்ற நிலைமை இருக்காது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு இந்த மிக ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம். அவர்கள் அதற்கான நிதிகளை கொட்டிவிட்டு பின்பு இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தினூடாக கஷ்டப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களை நான் இங்கு எடுத்துக்கூற விளைகின்றேன். எங்களுடைய அபிவிருத்தி குழு மன்னாரிலே நடைபெற்றது. அந்த அபிவிருத்தி குழுவிலே சில தீர்மானங்களை நாங்கள் எட்டினோம். அந்த தீர்மானங்களிலே முதலாவது வவுனியா பல்கலைக்கழகம் அதன் வளாகத்தை மன்னாரிலே
தொடர வேண்டும் என்ற தீர்மானமாக அது எடுக்கப்பட்டது. ஏற்கனவே நிலம் எல்லா விடயங்களிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்ற சூழலில் இந்த வளாகத்தை அமைப்பதற்கான வருகிற வரவுசெலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். நாங்கள் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய தலைவரும் அதற்கு மிக ஆதரவாக ஆதரவளித்தார். ஆகவே அவரும் இதற்கு நல்ல முயற்சி எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தபடியாக ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் இந்த முப்படைகளுடைய அவர்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் பொதுமக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள். அந்த அடிப்படையிலே உதாரணமாக வன்னி பிரதேசத்திலே கூடுதலான நிலங்கள் பொதுமக்களுடைய காணிகள் இந்த முப்படைகளின் அதிகாரத்துக்குள் இருக்கிறது. அதை உடனடியாக விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் அதை பேசி தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே உதாரணமாக மன்னாரை எடுத்துக்கொண்டால் முள்ளிக்குளம், தலைமன்னார் பியர், சன்னார் இப்படியான இடங்களாக நாங்கள் உதாரணப்படுத்த முடியும். ஆகவே வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே இந்த முப்படைகளுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருக்கின்ற காணிகளை விடுதலை செய்து எங்களுடைய மக்களுடைய உபயோகத்துக்கு கொடுக்க வேண்டும். நான் இந்த அரசாங்கத்தை மெச்சுகிறேன் என்றால் நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்திலே வாழைச்சேனையிலே பொதுமக்களுடைய விவசாயத்துக்கு காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பிரதேசங்களிலே இப்படியான காணிகளை பொதுமக்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வினயமாக இந்த அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த வன இலாகா, தொல்லியல் இப்படியான திணைக்களங்களும் எங்களுடைய மக்களுடைய பொது காணிகளில் தங்களுடைய மிக ஆழ்ந்த கவனத்தை செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு பிரதேச சபை கூட்டங்களிலும் மக்களுடைய ஆதங்கம் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மடு பிரதேச சபை அபிவிருத்தி குழு கூட்டத்திலே 8 வருடங்களுக்கு மேலாக இந்த வன லாகாவினுடைய பிரச்சனை தொடர்ந்து பேசப்படுகிறது. போன அரசாங்கம் இந்த 3 இலாகாக்களுடைய பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் அது கிடப்பிலே இருக்கிறது. அந்த காணிகளுடைய விவரங்கள் இப்பொழுதும் அரச அதிகாரிகளிடம் கச்சேரியிடம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு இந்த வனலாகா இப்படி 3 திணைக்களங்களையும் அபகரித்திருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை மிக மோசமாக எங்களுடைய மக்கள் அதிலே அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதை விடுதலை செய்ய வேண்டும் என்பது விடுதலை செய்வதன் ஊடாகத்தான் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய விவசாயத்துறையில் நாங்கள் மேம்பாடு காண முடியும். அதே போல் கடத்தொழில், மீன்பிடி தொழிலும் மிக இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்தியன் ட்ரோலருடைய வருகை எங்களுடைய மக்களை பாதிக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு இணக்கப்பாடு வருகின்ற போதுதான் இந்த விடயங்களை கையாள முடியும். ஆகவே பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வகையிலே எங்களுடைய நாடு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இயற்கை வளம் மேலோங்கி இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக யாருடைய கையையும் ஏந்த வேண்டிய அவசியம் எங்களுடைய நாட்டுக்கு இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயம் குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த அன்றைய தினம் அதாவது அரச உத்தியோகத்தர்கள் அவர் கணவன் மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால்
கணவன் விவசாயத்துறை, கடற்தொழில்துறை இப்படியான விடயங்களிலே தங்களுடைய தொழில்துறைகளை மேற்கொள்கிறார். ஆனால் ஒரு அநியாயம் என்னென்றால், இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு இயற்கை அனர்த்தம் வந்தால் என்ன, ஏனைய நிவாரணங்கள், வீட்டு திட்டங்கள் வந்தால் என்ன, அதை புறக்கணிக்கின்ற ஒரு செயல்பாடை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த அரசு உத்தியோகத்தர்களுடைய விடயங்களிலே நாங்கள் முழுமையாக எடுப்போம் என்பதை கூறியிருந்தார்கள். ஒரு நிமிடம். இந்த அடுத்தபடியாக என்னென்றால், இந்தியாவில் இருந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களிடம் ஒரு கோரிக்கையை விடுகிறேன். இந்தியாவில் இருந்து முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான விண்ணப்பத்தை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கடவுச்சீட்டு பிரச்சனை இருக்கிறது. அதைவிட அந்த விமானத்தின் ஊடாக வருகின்ற போது பல வருடங்களாக அவர்கள் அங்கு இருந்த உடைமைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இங்கே ராமேஸ்வரம், அதனால் யாழ்ப்பாணம், தூத்துக்குடி போன்ற இடங்களில் கப்பல் சேவை வருகின்ற போது அவர்கள் வர விரும்புபவர்களை உடனடியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வெளிவிவகார அமைச்சு கையாள வேண்டும். அவர்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் வருவதற்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை அரசாங்கம் நன்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.